கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, கர்த்தரால் கூடாமற் போயிற்று. என்ன கூடாமற் போயிற்று? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் அவர்களை, அதாவது கர்த்தருடைய ஜனங்களை, எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அவர் அந்நாளிலே ஆணையிட்டு என்றால் 7 முறை வாக்குறுதி கொடுப்பதாக அர்த்தமாம். அவர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் விடுவேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதற்காக அதை நடைமுறைப்படுத்த பரலோகத்தில் இருந்து நான் இறங்கி வந்தேன் என்றும் இங்கே சொல்லுகிறார். 3 நாள் பிரயாணம் செய்தாலே போதும், அந்த எகிப்து தேசத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு அந்த கானான் தேசத்தின் அனுபவத்தை பெற்று அங்கே அவர்கள் ஆராதனை செய்ய முடியும் என்று யாத்ராகமம் 3:18 அங்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் 40 ஆண்டுகள் பயணம் செய்தும் இந்த ஜனங்கள் கானான் தேசத்தை தரிசிக்க முடியவில்லை, அடையவில்லை, காலேபும் யோசுவாவையும் தவிர. காரணம், இந்த ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதன் காரணமாக கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கூடாமற் போயிற்று. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 29-30 உபாகமம் 1 அதிகாரம் 35-36 வசனங்களிலும் இதை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 3:19 அந்த ஜனங்களுடைய அவிவிசுவாசத்தினால் அந்த கானான் தேசத்தில் நுழையக்கூடாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். இது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் பெற்று பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது தன்னுடைய சீசர்களிடம், நான் சென்று பிதாவினுடைய அந்த வாசஸ்தலத்திலே உங்களுக்கு ஒரு இடத்தை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், திரும்பவும் வருவேன், உங்களை அழைத்து செல்வேன் என்கிறார். விசுவாசிப்போம், நாமும் அதை பெற்றுக்கொள்வோம்.